மக்களே எங்கே இருக்கோன்னா மேல்மலையனூரில் தாங்க இருக்கோம். சரியா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி. இங்கே லைட்டாக மெதுவாக வந்து தூரல் வந்து போட்டுட்டு இருக்கு. மேல்மலையனூர் வந்துட்டோம். உள்ளெல்லாம் போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு நேரலை வந்து கொடுக்கலான்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்து தூரல் மெதுவாக வந்து போட்டுட்டு இருக்குங்க. மேல்மலையனூர்லேயும் கொஞ்சம் தூரல் மெதுவாக போடுது. இன்னொரு பக்கம் பயங்கர க்ரௌடுங்க. என்னதான் மக்கள் ஒரு பக்கம் மழை அதெல்லாம் வந்தாலும் க்ரௌடு வந்து செம்மையாக இருக்குது. இப்போ வர பாருங்களேன் எவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. நல்ல க்ரௌடுங்க. மேல்மலையனூரில் இப்போ வர நல்ல க்ரௌடு. ஒரு பக்கம் டவர் இஷ்யூ அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன நேரலை வரலாமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். லைவ் வந்து பார்க்குறவங்க வீடியோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றதும் சொல்லுங்கள். நான் இருக்கிற இடம் கொஞ்சம் டவர் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இருந்தாலும் ஒரு லைவ் வரலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஆனால் நிறைய மக்கள் பல ஊரில் இருந்து வந்திருக்காங்க. நல்ல க்ரௌடும் இருக்குங்க. இப்போ வர இன்னும் டைம் ஆக ஆக நைட்டு அந்த அமாவாசைக்கு நடக்கக்கூடிய ஊஞ்சல் உற்சவத்துக்கு இன்னும் பயங்கரமான கூட்டங்கள் இருக்கும். ஆனால் இப்போவே நிறைய மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எக்கச்சக்கமான மக்கள் உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க கோவிலுக்கு. நீங்கள் இன்றைக்கி எங்கே போனீங்க அப்படின்றதும் சொல்லுங்கள். இன்றைக்கி மேல்மலையனூரில் எவ்வளோ மக்கள் செமையாக இருக்குங்க. ஃபைனலாக நாங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு வந்தோம். அங்கெல்லாம் கொஞ்சம் டவர் இல்லை, நல்ல க்ரௌடுன்றதுனால கொஞ்சம் வெளியில் வந்து இங்கே ஓரளவு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி நேரலை வந்திருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ நல்லா இருக்கா என்ன அப்படின்றதும் சொல்லுங்கள். நிறைய மக்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்கங்க. கோயிலுக்குள்ளேயும் சரி, வெளியில் இந்த டிஸ்ட்ரிலாம் வந்து கழிப்பாங்க அங்கேயும் சரி நிறைய மக்கள் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இன்னும் கமெண்ட் யாரும் பண்ணலை. ஒருவேளை வீடியோ இது கம்மியாக இருக்கான்னு தெரிலங்க. நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படின்றதுனால உங்கள் கமெண்ட் வந்து ஷோ ஆகலையா என்னன்னு தெரியல. இது வரை இன்னும் ஆகலை. யாராவது கமெண்ட் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல கூட்டம். இப்போ வர மலையனூரில் செம கூட்டங்க. நிறைய மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. நானும் அப்படியே கோவிலுக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, அங்கே முன்னாடி வந்து தான் நேரலை பண்ணுறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் டவரும் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குன்றதுனால நான் இங்கேருந்து நேரலை வந்து கொடுக்குறேன். நிறைய மக்கள் பாருங்கள். இந்த பக்கம் எலுமிச்சம்பழம் பூ அதுக்கு இதுன்னு வாங்கிட்டு கோயிலுக்கு உள்ளே போகிறதும் வர்றதுமா எல்லோரும் பயங்கர பிஸியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் சொல்லி அவனும் தூரல் இருக்குங்க. தூரல் இருந்தாலும் மக்கள் கோயிலுக்கு வந்துட்டோம், அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகிறது வர்றது அப்படின்னு சொல்லி பலவரட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த அமாவாசைக்கு எந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நானும் ஆனால் பெருசாக போயிருக்க மாட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி வந்ததுனால இன்றைக்கி மேல்மலையனூர் வந்திருக்கேன். இல்லைனா நானும் வழக்கம் போல் வீட்டில் தான் இருந்திருப்பேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து டிஸ்ட்ரிக் சுற்றிட்டு எல்லோரும் போவாங்க கோயிலுக்கு. இங்கே பாருங்கள் டிஸ்ட்ரிக் சுற்றி போடுறாங்களா, இந்த மாதிரி தாங்க டிஸ்ட்ரிக் வந்து சுற்றுவாங்க. மலையனூருக்கு கோவிலுக்கு வரீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் டிஸ்ட்ரிக் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ மக்கள் இன்றைக்கி கோவிலுக்கு வந்திருக்காங்க. நல்ல கூட்டம், செமையாக இருக்குங்க. கோவில் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கேன். எனக்கும் கோவிலுக்கும் கரெக்டாக ஒரு 100 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போனால் டவர் இஷ்யூ இருக்கும் அப்படின்றதுனால நான் முன்னாடி நின்று நேரலை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா என்ன அப்படின்றதும் சொல்லுங்கள். ஆனால் நான் வந்திருக்கேன். 2 மாதம் வந்தோம், அதுக்கப்புறம் இடையில ஒரு கேப்பு, திரும்ப இந்த மாதம் வந்திருக்கோம். நிறைய மக்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. டவர் இஷ்யூ இருக்கா என்ன அப்படின்றதும் தெரியல. லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு. லைவ் வந்து பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, வீடியோ கிளாரிட்டியாக இருக்கா எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ செமையாக இருக்குங்க மேல்மலையனூரே இன்றைக்கி. அதுவும் அமாவாசை அப்படின்னாலே இங்கே வேறு மாதிரி இருக்கும். இப்போ வர அப்படி தாங்க இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் டைம் ஆக ஆக இன்னும் நிறைய மக்கள் வந்துடுவாங்க. ஆனால் இருந்தாலும் நெட்வொர்க் இஷ்யூ லைட்டாக இருக்குது. அதனால தான் நானும் வந்து அங்கே எங்கே பெருசாக வந்து மூவ் பண்ண முடியல, ஒரே இடத்துல நின்று போடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாட்டி வந்து பாலாஜி சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ப்ரோ, இப்போ தாங்க ரொம்ப நேரமாக கழிச்சு இப்போ தான் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் சுற்றி போட்டு போவாங்க மலையனூருக்கு வரீங்க அப்படின்னா. நம்ம ஃப்ரண்ட்லலாம் இன்னும் ஏகதோகமாக நிறைய பேர் சுற்றி போட ஆரம்பித்தாங்கங்க. நம்ம இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டில், இந்த ஆர்ச்சிலேருந்து கீழே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர்
வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் கண் ஆமாம் டவர் ப்ராப்ளம் அப்படின்றாரு. ஓகே ப்ரோ, நல்ல டவர் ப்ராப்ளம் இருக்குங்க இங்கே நிறைய, ஏன்னா க்ரௌடு நிறையா இருக்கிறதுனால டவர் விஷயம் லைட்டாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நேரில் வந்திருக்கோம். வீடியோ தெரியலையா, என்ன சொல்கிறீங்க? தமிழ் வண்ணன் இல்லை அப்படின்றாரு. ஏங்க இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது லைவ் வந்து பார்க்குறவங்க ஓகேவா இல்லை லைட்டாக இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இஷ்யூ வந்தால் நானும் கட் பண்ணிவிட்டு ஓரளவு வீடியோவாவது கொடுப்பேன். ஏன்னா டவர் இஷ்யூ ரொம்ப இருக்கா என்னன்றது தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. விட்டு விட்டு வருது. ஆகா, இப்போவும் விட்டு விட்டு வருதா? சமக்கோட்டம் வந்துருச்சுங்க இப்போ. அப்புறம் ராஜா நேரில் பார்த்த சந்தோஷம் அப்படின்றாரு. ஓகே ப்ரோ, ஆனால் இங்கே நல்ல கூட்டங்க. நீங்கள் லைவ் வந்து வீட்டில் இருந்து பார்க்குறீங்க, பட் ஆனால் இங்கே இந்த கூட்டத்துக்கு நேரலைக்கு ஒரு மாதிரி விட்டு தான் வரும் ப்ரோ. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால் அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூ தான் வரும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே மழைத்தூரல் உள்ளதா நண்பா? ஆமாங்க, இங்கே இருக்குங்க, மழைத்தூரல் இருக்குது. ராஜா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ப்ரோ, நன்றிகள். நீங்களும் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. இப்போ வர அப்படியே நான் லைட்டாக கொஞ்சம் முன்னாடி போகிறேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த கோவிலுக்கு வர்றவங்க இந்த மாதிரி வந்து சுற்றி போட்டு தான் வந்து போவாங்க. இவங்கள தான் நம்ம வீடியோ எடுத்தோம். ஏன் என்ன விஷயத்துக்காக வர்றாங்க, சுற்றுறாங்க, இதெல்லாம் சின்னதாக ஒரு பைட் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே ஒரு நேரலை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் கயிறு அந்த மாதிரி கயிறுலாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. வினோ சூப்பர். ஓகே ப்ரோ, நன்றிகள். நிறையா ஏதோ காலில் கயிறு கட்டுறா பாருங்க. ஆகா, இங்கே வந்து தான் காலில் நிறைய பேர் கயிறு கட்டுவாங்களோ. எல்லாருக்கும் எங்கெங்கே கோவிலுக்கு போகிறவங்களோ அங்கங்கே கட்டிப்பாங்க போல். லைவ் வந்து பார்க்குறவங்க நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எப்போ மேல்மலைன்னு ஒரு வந்தீங்க அப்படின்றதும் கமெண்டில் சொல்லுங்கள். நடந்து போகிறவங்க அப்படியே ஆட்டி விட்டுட்டே போயிடுவாங்க போல், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் டவர் விஷயம் இருக்குங்க, ஏன்னா சமக்கோட்டன்றதுனால கொஞ்சம் டவர் விஷயம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது. அவ்வளோ மக்கள் வராங்கங்க. அமாவாசை அப்படின்னாலே மேல்மலையனூருக்கு படையெடுக்கும் மக்கள் அப்படின்னு சொல்லி ஆகணும். லோகு ஹாய் ப்ரோ, வெல்கம். வாங்க, மேல்மலையனூர்லேருந்து நேரலை வந்திருக்கோம். எப்பா எவ்வளோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்கங்க. நம்ம நேரலை ஆரம்பித்து என் கண் முன்னாடியே கிராஸ் ஆகிறது பல லட்சக்கணக்கான மக்கள். நம்ம பார்க்காத பேர் எவ்வளோ பேர் இருப்பாங்க, வேறு மாதிரி இருக்குங்க. நாங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 மாதம் கேப் போட்டு வந்திருக்கேன். இப்போ என்னன்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஸு கூட்டணி அப்படியே எல்லோரும் கொஞ்சம் செட் ஆகிடுச்சுன்றதுனால எல்லோரும் ஒரு 3 months வந்து மலையனூர் வந்துடுறோம். பட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எப்போ வந்தீங்க அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம். வாங்க ப்ரோ. இங்கே கொஞ்சம் லைட்டாக தூரல் இருந்தாலும் மக்கள் ஆனால் வந்துக்கிட்டே இருக்காங்கங்க. நாங்களும் என்ன மழை வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே தான் வந்தோம். சின்ன தூரல் வந்துச்சு, அதுக்கப்புறம் பெருசாக இல்லை. ஆனால் இப்போதைக்கு தூரல் விடலை, போட்டுட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. எது வந்தாலும் மக்கள் நாங்கள் வருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. நல்லாவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலில் எல்லோரும் அந்த டிஸ்ட்ரிக் கயிறு கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ கயிறு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. காலையில் காலில் டிஸ்ட்ரிக் கயிறு கட்டுவாங்களே, அதெல்லாம் கட்டுறாங்கங்க. ஆடியோ கேட்டிங்களா? ரமணா எங்கே இருக்க ரமணா? இங்கே வந்துரு ரமணா. யாரோ குழந்தைய மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக போல். ஃப்ளூட் இன்று 2 லைவ் விழுப்புரம் மேல்மலையனூர். ஏங்க இன்றைக்கி 2 மட்டும் இல்லைங்க, 4 லைவுங்க. இன்றைக்கி 4 பண்ணியிருக்கேன். வீட்டில் மழை பெஞ்சது 1, 2வது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் 2, செஞ்சி 3, இது 4வது லைவு. சாமியை காமிங்க ப்ரோ. சாய் ஏங்க உள்ளெல்லாம் கேமரா அலோ இல்லைங்க. நீங்கள் வேறு வெளியில் இந்த மாதிரி பேசுகிற வந்து லைவ் வந்து காமிச்சிக்கலாம், மற்றபடி அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளெல்லாம் வந்து ஃபோன் அலோவ்டு இல்லை. இன்னொன்று உள்ளெல்லாம் டவரே இஷ்யூ இருக்குங்க. எவ்வளோ கூட்டம் உள்ளே இருக்கும், தாறுமாறாக இருக்கும். உள்ளெல்லாம் பயங்கர இஷ்யூ இருக்கும். அதனால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிஸ்ட்ரிக் சுற்றி போடுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அம்மா. இந்த கோவிலுக்கு அமாவாசைக்கு வர்றவங்க எல்லாரும் ஒரு எலுமிச்சை மலம் வாங்கி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் சுற்றி ஃபைனலாக இந்த எலுமிச்சை மலத்தை காலால் மறிச்சிருவாங்க. டிஸ்ட்ரிக் கழியணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. சாய் ஓகே ப்ரோ, ஓகே சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கினீங்க. ஓகே, நன்றிகள். மலையனூர் எல்லாருமே வந்தால் இந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்கங்க. கோயிலுக்கு வரவங்க இந்த பரம்பாலை சுற்றி போட்டு எலுமிச்சை மலம் மறித்து போவாங்க. சலீம் பண்ருட்டிலேருந்து கோயத்துலேருந்து ஹாய் ப்ரோ. ஜெகதீஷன் அவருக்கும் ஹாய், வெல்கம். வாங்க.
நம்ம நேரலை எங்கன்னா மேல்மலையனூர்லேருந்து வந்திருக்கோங்க. இல்லை 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 சும்மா வீடியோ போகும். நல்லா இருக்கு. இன்று ஊஞ்சல் உண்டா? ஆமாங்க, இன்னைக்கு ஊஞ்சல் வந்து உண்டு. அது வந்து டைம் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 to 12 அந்த டைம் வந்து ஆகும். அதனால் அது அந்த டைமில் லைவ் வந்து பண்ண முடியாது. அப்போ நல்ல க்ரௌடு இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஊஞ்சல் வச்சும் இருக்குங்க. 11 to 12 அந்த டைம் வர இருக்கும். அப்படியே இங்கே வந்து இங்கே பாருங்கள், இங்கே டிஸ்ட்ரி சுற்றி போடுறாங்க. எப்படி உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டியாக இருக்கா என்னன்னு தெரியல, நான் அதெல்லாம் பார்க்கல. நாம் அதுக்கப்புறம் ஊஞ்சல் காமிங்க ப்ரோ. ஏங்க ஊஞ்சல்லாம் காமிக்க முடியாது ப்ரோ, அங்கெல்லாம் டவர் இஷ்யூ பயங்கரமாக இருக்கும். இங்கேவே விட்டு விட்டு வருதுன்னா அங்கெல்லாம் ரொம்ப இஷ்யூ வரும், அங்கே காமிக்க முடியாது. மான் ஹாய் ப்ரோ. அதுக்கப்புறம் சேகர் ஹாய் ப்ரோ. எல்லாருக்கும் வெல்கம். நேரலைக்கு உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். இந்த நேரலை எங்கன்னா மேல்மலையனூரில் இருந்து தாங்க நேரலை வந்திருக்கோம். இன்னைக்கு அமாவாசை, அதுவுமா நம்ம மட்டும் இல்லைங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. அந்த நேரலை தான் வந்து பார்க்குறோம். நல்லா இருக்குங்க. மலையனூரை களை கட்டிட்டு இருக்கு. மக்கள் வெள்ளம் போல் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிலாம் சுற்றி போடலாம், அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த அம்மா வேற ஏப்பா வாப்பா அங்காளம்மன் ஈசன் அருள் சம்போ மகாதேவா அங்காளம்மன் போற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நண்பா யாரும் வந்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, டவர் இஷ்யூ இருக்குது அப்படின்றது. ஏங்க லைட்டாக இருந்தது, இப்போ ரொம்ப டவர் இஷ்யூ இருக்குது. நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஓரளவு. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? சாய். நான் பண்ருட்டி நியருங்க. பண்ருட்டி பக்கம் வீரபெருமாநல்லூர், அதுதான் என்னோட கிராமம். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அதனால தான் நம்ம கடலூர் 360 அப்படின்ற பேரில் நம்ம சேனல் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட ஊர் வந்து பண்ருட்டி பக்கம், என்னோட கிராமம் வீரபெருமாநல்லூர். இன்றைக்கி நேரில் எங்கன்னா மேல்மலையனூருங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலிருந்து அமாவாசைக்கு அதுவும் வந்து இருக்கோம் நேரலை. நம்ம மட்டுமா, எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பார்க்குறீங்களா? எவ்வளோ மக்கள் நம்ம பின்னாடி போகிறாங்க வராங்க, எல்லாருமே வந்திருக்காங்க கோவிலுக்கு. என்ன மழை வெயில் எது வந்தாலும் கோவிலுக்கு வருவோம்பா அப்படின்ற மாதிரி பல லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அங்காளம்மன் கோவிலுக்கு வந்திருக்காங்க. அதுதான் வந்து பார்க்குறோம். பயங்கரமாக இருக்குங்க. செம்மையான க்ரௌடு. கோவிலில் எந்த பக்கம் திரும்பினாலும் நல்ல க்ரௌடு தான். ஒரு பக்கம் தூரலும் மெதுவாக போட்டுட்டு இருக்கு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தூரலும் ஒரு பக்கம் மெதுவாக போடுது. ஆனால் இருந்தாலும் எவ்வளோ மக்கள் வராங்க போகிறாங்க. கோவிலே பயங்கர சிறப்பாக இருக்குது. அமாவாசைனா இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி இருக்குங்க. மேல்மலையனூர் லைவ் வந்து பார்க்குறவங்க, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எப்போ வந்து மேல்மலையனூர் வந்தீங்க அப்படின்றதும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஒரு 3 months ஒன்த்து அந்த மாதிரி வந்துடுவோம். 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி நம்ம மேல்மலையனூர் வந்துடுவோம். 3 மாதம் ஒரு முறை நம்ம மேல்மலையனூர் வந்துடுவோம். இன்றைக்கி வந்திருக்கோங்க. நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேங் எல்லோரும் வந்ததுனால அப்படியே அவங்க கூட சேர்ந்து எல்லோரும் அப்படியே வந்துட்டோம். இன்றைக்கி மேல்மலையனூர் வரவங்க கோவிலில் உள்ளே போய் சுற்றி வர்றது இதெல்லாம் நடக்கும். ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த டிஸ்ட்ரி சுற்றி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்கும். அது நேரலையில் அப்படி இப்படி காமிக்கிறேன். ஓகேங்க, ஃபைனலாக நான் வந்து லைவ் வந்து முடிச்சுட்டு கிளம்புறேன். நிறையா டெக்னிக்கல் டவர் இஷ்யூ வர்றதுக்குள்ளே நானே முடிச்சுட்டு கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு டைம் இருந்தால், டவர் இருந்தால் நான் லைவ் வருவேன். மற்றபடி